உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்கள், குதூகலமான கும்பராசிக்காரர்களை பற்றி பேசினாலே ஒரு குதூகலம் வந்து விடுகிறது. என் தம்பி சுந்தர் கும்பராசிக்காரர்களை பக்கத்திலிருந்து பார்த்துருக்கேன். பக்கத்திலிருந்து இவர்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும், இவங்க வாழ்க்கையில் என்னெல்லாம் நடக்கும், இதெல்லாம் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். கும்பராசிக்காரர்கள் த சில்ட்ரன்ஸ் ஆஃப் சனி பகவான். நான் அடிக்கடி சொல்லுவேன் நண்பர்களே, விருச்சிக ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், மேஷராசிக்காரர்கள் வாழ்வில் பொருளாதாரத்தை பற்றி கவலையப்பட வேண்டாம். காரணம் என்னென்னா, அடுத்த இடத்தில் குரு பகவான் இருக்கிறார். குரு கூடவே இருக்கிறார். யாரெல்லாம் தேவகுரு பிரகஸ்பதியின் அருளை பெற்றவர்களோ அவர்கள் வாழ்க்கையில் வறுமை என்பது வராது. குரு பார்வைப்பட்டால் சகல தோஷமும் நிவர்த்தியாகும். குரு கூடவே இருக்கார். அதனால் பிரச்சனை இல்லை. அதனால் கும்பராசிக்காரங்களுக்கு ஃபஸ்ட்டே சொல்லினேன், உங்கள் நேர்மையும் உண்மையும் வாய்த்தவர்கள், பிடிவாதம் குணம் கொண்டவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவங்க தப்பை ஒத்துக்க மாட்டாங்க. கும்பராசிக்காரங்கள்ட்ட ஏதாவது ஒரு தப்பு சொல்லுங்கள், அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. இது அவங்களோட குணம். ஏன்னா ராசிநாதன் சனி. ஒரு பேச்சு தோரணையே வந்து பாருங்கள், ஒரு தெனாவட்டா பேசுகிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அவங்களோட பேச்சு தோரணையே அப்படி இருக்கும். கும்பராசிக்காரர்களுக்கு சளி பிடிச்சிக்கிட்டே இருக்கும். எப்போ பார்த்தாலும் சளி பிடிக்கும். சளி பிடிச்சா சரியே ஆகாது. இது அவர்களுடைய குணம். சார், இப்போ நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு ஒரு காமெடி மாதிரி இருக்கும், ஆனால் இது ஒரு ரிசர்ச் ஸ்டடி பேப்பர். நான் மேஷராசி என் தம்பி சரவணன்ட்ட நான் கேட்டேன், மழை தண்ணி உங்கள் வீட்டுக்கு வருமா? இந்த ரிசர்ச் பண்ணும்போது ஆமாம் வரும்னு சொன்னான். உங்கள் வீட்டில் கோமதி லக்ஷ்மி இருப்பாங்களா? ஆமாம் இருக்காங்க. இதெல்லாம் அனுபவபூர்வமாக பார்த்தது. அதனால் இதை சிரித்தபடி கிடக்க வேண்டாம். இது உங்களுக்கு எனக்குள்ள கனெக்டிவிட்டிக்காக சொல்கிறது. சளி பிடிக்கும். பெரும்பாலும் சந்நியாசம் கும்பராசிக்காரர்கள் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா இப்படி சுற்றிட்டு இருப்பீங்க. திருமண வாழ்க்கை மனதில் சந்தோஷம் தருவதில்லை. ஆன்மீகம், ஜோதிடம், சாமி ஆடுறது, ஜோசியம் சொல்கிறது, இதெல்லாம் இவங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லது இவங்க வீட்டில் அப்படி பண்ணுறவங்க இருப்பாங்க. அருள்வாக்கு சொல்கிறவங்க இவங்க வீட்டில் இருப்பாங்க. காணாமல் போனவர்கள் இவங்க வீட்டில் இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு பெரும்பாலும் அப்பாவோட அனுகிரகம் இருப்பது இல்லை. அம்மா பிள்ளைகள் 2 திருமணம் பண்ணவங்க இவங்க கூட இருப்பாங்க. கும்பராசிக்காரர்களோட யார் ட்ராவல் பண்ணுவாங்கன்னா, 2 திருமணம் பண்ணவங்க இவங்க கூட இருப்பாங்க. இவங்க அப்படி பேசி இப்படி பேசி அப்படி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் இவங்களோட குணம். டைமுக்கு சாப்பிடுவாங்க. மணி அடித்தா சோறு. இவங்களால் சாப்பிடாம மட்டும் இருக்கவே முடியாது. பட் தே ஆர் வெரி ஃபுட் கான்ஷியஸ். ஹோட்டலாக வழி சொல்லுவாங்க. ஒரு கும்பராசிக்காரரை கூப்பிட்டு, சார் இந்த ஸ்ரீமடத்துக்கு எப்படி போகணும் சார்? ராம்ஜி இருக்காராமே, ஸ்ரீமடத்துக்கு எப்படி போகணும்? நேராக போரூர் கார்டன் போனீங்கன்னா அன்னபூர்ணா ஹோட்டல் வரும். அங்கேருந்து லெஃப்ட் எடுத்திங்கன்னா ரத்னா கஃபே வரும். அங்கேருந்து ரைட் எடுத்து போனீங்கன்னா சங்கர் கஃபே வரும். ஏங்க என்னங்க எல்லாமே சாப்பிட்ற ஹோட்டல் ஐடியா அப்படி தான் சொல்லுவாங்க. சாப்பாட்டு பிரியர்கள், அதிலும் நான்வெஜ் பிரியர்கள். இந்த கும்பராசிக்காரங்க எங்கே போனாலும் அவர்கள் இருக்கிற இடத்துல கேஷ் ஹேண்ட்லிங் இவங்கள்ட்ட தான் கொடுப்பாங்க. நல்லா பாருங்கள், விருச்சிக ராசிக்காரங்களுக்கும் கேஷ் ஹேண்ட்லிங் வரும், மேஷராசிக்காரங்கள்ட்டையும் கேஷ் ஹேண்ட்லிங் வரும். குரு பக்கத்துலேயே இருக்காங்க பாருங்கள், இவங்களுக்கு கேஷ் ஹேண்ட்லிங் வரும். அதில் கும்பராசிக்காரங்களுக்கு 200% வரும். இவங்க ஒரு கல்யாணத்துக்கு போயிருப்பாங்க. கல்யாணத்துக்கு போன இடத்துல என்ன பண்ணுவாங்க, மொய் வைக்கிறதுக்கு இருக்குது பார்த்தீங்களா, மொய் வைக்கிற வேலையை இவங்கள்ட்ட கொடுத்துருவாங்க. இவங்க ஒரு நோட் எடுத்து மொய் கணக்கு எழுதுவாங்க. ரெட்ரோ ஆன்மீகத்திலேருந்து கோகுல் 50,000 ரூபா மொய் செஞ்சார், ஸ்ரீமடத்துலேருந்து ராம்ஜி 50,000 ரூபா மொய் செஞ்சார், அட்ரெஸ்ஸு எல்லாம் இன்னார் மனைவி, இந்த குடும்பத்தை சேர்ந்த எல்லாம் எழுதுவாங்க. இந்த எழுதுகிற வேலை இவங்க தான். அவங்களுக்கு ஒரு வேலை கூப்பிட்டு கொடுப்பாங்க. தம்பி நீங்கள் வந்து வாசலில் போய் வாழை மரத்துக்கிட்ட நின்றுக்குங்க, வாழை மரம் கட்டுறேன் வருவான், 2,000 ரூபா பேசியிருக்கோம், 1,500 ரூபாய்க்கு கதையை முடிங்க, 500 ரூபா அப்புறம் தரேன்னு சொல்லுங்கள். இதெல்லாம் இவங்க தான். கேஷ் ஹேண்ட்லிங். எல்லா கேஷும் முடிச்சதுக்கப்புறம் கடைசியாக பாஸ்கிட்ட வந்து இவங்க என்ன சொல்லுவாங்க, இவ்வளோ கேஷ் ஆச்சு போச்சு எல்லாம் சொல்லுவாங்க. உயர்ந்த சாஸ்திரம், உயர்ந்த மனிதர்கள் தொடர்பு இவங்களுக்கு இருக்கும். கும்பராசிக்காரங்க பெரிய மனிதர்களோட பழகணும்னு நினைக்கிற ஆட்கள். அப்போ நாங்கள்லாம் என்ன சின்ன மனிதர்களா? நான் அப்படி சொல்லலை. இவருடைய எண்ணங்கள் எல்லாமே பெரிய அதிகாரி பழகி வச்சுக்கிறது நல்லது, பெரிய புத்திசாலி பழகி வச்சு அந்த மாதிரி யோசித்து லாங் டேர்மாக பழகுவாங்க, ஷார்ட் டேர்மாக பழக மாட்டாங்க. மருத்துவ நட்சத்திரம் சதயம். சதய நட்சத்திரக்காரங்கள்லாம் கேட்டிங்கன்னா இல்லை அப்படியே ஆடா தொடா இலையை எடுத்து அதை கொதிக்க வச்சு அப்படிலாம் மருத்துவ ட்ரீட்மெண்ட்லாம் சொல்லுவாங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்க, மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க வேலையை விட்டுருவாங்க. எப்படியே வேலையை விட்டுருவாங்க. இவங்க வேலையை விட்டுட்டு திண்ணை மேலே உட்காந்துருப்பாங்க. சதய நட்சத்திரத்துக்காரங்க, மீனராசியில் ரேவதி நட்சத்திரத்துக்காரங்க வேலையை விட்டுருவாங்க. பொதுவாகவே கும்பராசிக்காரங்க வேலைக்கு போக மாட்டாங்க சார், வேலைக்கு போக மாட்டாங்க. மீனராசிக்காரங்களும் வேலைக்கு போக மாட்டாங்க. அப்படி வேலைக்கு போயிருந்தால் ஒரு வேலைக்கு போயிட்டு அந்த வேலையை விட்டுருவாங்க. ஃபிசியோதெரப்பி போன்றவைகள்லாம் செய்வாங்க. காதல் திருமணம் இவர்கள் செய்வார்கள்.
திடீர் மரணம் இவர்கள் வீட்டில் ஏற்படும். சாமி ஆடுதல் போன்றவை இவர்கள் திருட்டு கண்டுபிடிக்கிற விஷயங்கள், நீரோட்டம் கண்டுபிடிக்கிற விஷயங்கள், இதெல்லாம் இவங்க வீட்டில் நடக்கும். இவர்கள் பெரும்பாலும் தண்ணி நீரோட்டம் கண்டுபிடிப்பாங்க. இந்த இடத்துல இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். இவர்கள் அட்வைஸ் சொல்கிற இடத்துல இருப்பாங்க. இவர்கள் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால், பூரட்டாதி 1, 2, 3 சேர்ந்தவர்களாக இருந்தால் நம்பி மோசம் போவாங்க. பணத்தை கொடுத்தேன் சார், ஓடி போயிட்டேன் சார், இதெல்லாம் இவங்க தான். 1, 12 கூடியவன் பிறந்தவுடன் கர்மம். யார்? கும்பராசிக்காரனே 1 சனி தான், அவருக்கு 12 மகரம். பிறந்தவுடன் இவங்க வீட்டில் ஒரு கர்மம் ஏற்படும். பிறந்தவுடன் சொத்து விரயம் ஏற்படும். 12 வயதில் கர்மம் ஏற்படும். 2, 11 கூடியவன் வாக்கு மற்றும் தொழிலுக்கு அதிபதியாகப்பட்ட குரு பகவான் என்பதால் கேஷ் டீலிங்கு, பேங்க்கு, ஷேர் மார்க்கெட் எல்லாம் வரும். 3, 10 கூடியவர் கலை நாட்டியம் சம்பந்தப்பட்ட தொழில்கள் உடையதால் எழுத்து, அச்சு தொழில், சகோதரர்கள் சேர்த்து தொழில் போன்றவை இருப்பது. 4, 9 கூடியவர் தந்தை வழியில் சொத்து. தந்தை வழியில் 2 திருமணம் ஏற்பட்டிருக்கும். தந்தையான பின்னும் படித்து கொண்டே இருப்பவர்கள் கும்பராசிக்காரர்கள். இவங்க அப்பாவை ஆயிட்டாங்க, ஆனால் கூட என்ன பண்ணுவாங்க, படிச்சுட்டே இருப்பாங்க. இவங்களால் படிக்காமல் இருக்க முடியாது. உயர்கல்வி உண்டு. 5, 8 கூடையவர் புதனாக இருப்பதால் குழந்தை பெரும்பாலும் இருப்பதில்லை. அப்படி இருந்தாலும் முதல் குழந்தைக்கு பின்பு கஷ்டம் வந்து விடுகிறது. குலதெய்வத்தை கும்பிட பிரச்சனை, மாமாவுக்கு பிரச்சனை. இவங்க குடும்பத்தோட குலதெய்வத்தை கும்பிட போவாங்க, வர்ற வழியில் வேன்லேயே சண்டை, அடிதடி எல்லாம் ஏற்படும். இவர்கள் குழந்தையை கொஞ்சம் காலத்தை இழந்தவர்கள். சின்ன குழந்தையாக இருக்கும்போது வறுமையில் இருந்திருப்பாங்க. நிறைய டபுள் ஷிஃப்ட் பார்த்துட்டு வீட்டுக்கு வரும்போது குழந்தை தூங்கியிருக்கும், வீட்டுக்கு போகும்போது குழந்தை தூங்கிட்டே தான் இருக்கும். இதெல்லாம் ஏற்படும். 6 கூடையவன் சந்திரன் என்பதால் வேலை மாறிக்கிட்டே இருப்பாங்க. 7 கூடையவன் சூரியன் என்பதால் திருமண வாழ்க்கை திருப்தி இல்லை, கூட்டுத் தொழிலில் நிம்மதி இல்லை. இதெல்லாம் இவர்களுடைய குணங்கள். கும்பராசிக்காரர்கள் இருக்கிற சூப்பர் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறேன் பாருங்கள். இது அப்படியே கீழே கமெண்டில் எஸ் மட்டும் போடுங்க. கும்பராசிக்காரர்களுக்கு சளி பிடிச்சிட்டே இருக்கும், ரகசியம் நிற்காது சொன்னேன். அதே மாதிரி இந்த ஆராய்ச்சி, அமானுஷம், ஆவிகளோட பேசுகிறது போன்ற சென்டர்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டடு. போஸ்ட் ஆஃபீஸு, போஸ்ட் பாக்ஸு, எப்படியே போஸ்ட் ஆஃபீஸு பணிபுரிகிறவங்க இவங்க கூடவே இருப்பாங்க. கும்பராசிக்காரங்க சூப்பராக தூங்குவாங்க, இவங்களால் தூக்கம் முழிக்க முடியாது. ஆராய்ச்சி, கல்வி, கோபுர தரிசனம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. குள்ளமாக இருப்பாங்க. பருத்த உடல். பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க நல்லா குண்டாக இருப்பாங்க, குள்ளமாக இருப்பாங்க. உணர்வுகளால் சோகத்தை மறைப்பார். ரொம்ப மெச்சூர்டு, சோகத்தை மறைப்பாங்க. தனி கொடுத்தனம் தான் பண்ணுவாங்க. 1, 4, 8 கூடையவர். 1 கூடையவர் கடின உழைப்புடையவர்கள். உழைச்சிட்டே இருப்பாங்க. சாஃப்ட்வேரை உட்காந்துட்டே சம்பாதிக்கிறது இவங்களுக்கு செட் ஆகாது. அதே மாதிரி முன்னேற்றம், இவர்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம். வயதாக ஆக ஆன்மீக பலம் இவர்களுக்கு அதிகமாகிட்டே போகும். சாமியை வச்சு தான் இவங்களுடைய மிச்ச வாழ்க்கை என்பது ஓடும். கும்பராசிக்காரர்கள் இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருப்பவராக இருந்தால் இவர்கள் வாழ்க்கை பிரம்மாண்டமாக இருக்கும். ஜாதகரே விரயத்தை தேடிக்கொள்வார். கும்பராசிக்காரர்களுக்கு யாருமே எதிரி கிடையாது. இவருக்கு இவரே எதிரி. இவருக்கு இவரே எதிரியாக இருப்பார். இவர் ஒரு ஸ்தாபனத்தை வளர்த்துவார், அந்த ஸ்தாபனத்தை இவரே அழிச்சிடுவார். ஒரு எமோஷன்னால், ஒரு டென்ஷன்னால் இவருடைய ஸ்தாபனத்தை இவரே அழிக்கும் யோகம் என்பது ஏற்படும். கும்பராசிக்காரர்கள் என்ன செய்வார்கள், தன்னுடைய இதை தானே கெடுத்துப்பாங்க. நல்லா பேசியிருந்திருக்கலாம், பிஸ்னஸ் முடிஞ்சிருக்கும், அவசரப்பட்டேன், கோவப்பட்டேன் போன்றவைகள்லாம் இவருடைய குணமாக இருக்கும். இவன் கோவப்படுறதே இவங்களோட பெரிய பிரச்சனையாக இருக்கும். ஸோ கும்பராசிக்காரர்கள் படக்குன்னு பேசிடுவாங்க. ஆக கும்பராசிக்காரர்கள் மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கை வாழ்பவர்கள். கடவுள் கூடவே இருந்தா, குரு கூடவே இருக்கும்போது என்ன கவலை. ஸோ ஆக கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நபர். உங்களுக்கு கும்பராசிக்காரங்க வீட்டில் என்ன வச்சுக்கணும், என்ன பண்ணால் கடன் சரியாகும், என்ன பண்ணால் குழந்தை வரும், என்ன பண்ணலாம், கீழே போய்ட்டுருக்கு இந்த 2 நபரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே, ஸ்ரீமடம்னா தலைமை சாத்தன் மடம்னு பேர். இந்த மடத்தில் மட்டும்தான் உலகின் மிக உயரமான 6 அடி உயரமான விஷ்ணுமாயா சிலை இங்கு மட்டும்தான் இருக்குது உலகத்திலேயே. மற்றவர்கள் எல்லாம் கண்டு வியக்கும் அளவு பிரம்மாண்ட விஸ்வரூபமாக. இதான் தலைமை மன்றம். இவர் சொல்கிறது தான் எல்லாம். இந்த சாத்தன் இங்கே தான் எழுந்தருளி இருக்கிறார். இவர்கிட்ட எது சொன்னாலும் அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது. இவர் சொல்கிறது தான் டிசிஷன், அவ்வளோதான். அப்படி ஒரு மடம் இது. இங்கே உங்கள் பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நல்லபடிகள் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Essentials Sirvanmayu welcomes you with a standing offer. All skin service up to 50%, all hair service up to 20%. Terms and conditions apply. For booking appointments 9840677057.